பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் கே சுபாஷ். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேதி 29ஆம் தேதி 11ஆவது மாதம் 2016, மலேசிய நேரம் இரவு 10:16. இப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல இருக்குன்னா, யூஎஸ்டி கரன்சி சமீப காலமாக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. இது தொடர்ந்து ஸ்ட்ராங் ஆகுமா அல்லது இதுக்கு ஏதாவது வீக்கன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சால் தான் யூஎஸ்டி பேஸ் கரன்சியை நாம் ட்ரேட் பண்ணும் பொழுது அதிக லாபத்தோடு வெளியே வர முடியும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ்டி JPY பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான அப் ட்ரெண்ட் இருக்குது. போன வெள்ளிக்கிழமை டவுன் டர்ன் கொஞ்சம் வந்துச்சு. அப்புறம் நேற்றைய நாளில் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குனுச்சு. இன்றைக்கு மறுபடியும் அப் ட்ரெண்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது. இந்த வகையில் இந்த மாதிரியான கரன்சி, நிறைய கரன்சி இந்த பேட்டர்னில் தான் இருக்கும், யூஎஸ்டி பேஸ் கரன்சி எல்லாமே. அப்போ இந்த கரன்சி பார்த்திங்கன்னா கடந்த 8ஆம் தேதி யூஎஸில் தேர்தல் நடந்துச்சு. இப்போ மலேசியா டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 9ஆம் தேதி இதனுடைய இம்பேக்ட் இங்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த 2 பேர் போட்டி போட்டவங்களில் ஹிலரி கிளின்டன் ஜெயிச்சாங்கன்னா யூஎஸ் கரன்சி ஸ்ட்ராங் ஆகும் என்றும், அதே இன்னொருத்தர் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சார்னா இந்த கரன்சி வீக்காக ஆகும் என்று ஏர்லியாகவே கருத்து கணிப்பு இருந்துச்சு. அந்த வகையில் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிக்கிறாருன்னு சொன்னோன்னே, இந்த ரிசல்ட் வெளியே வர ஆரம்பித்தோடனே யூஎஸ் டாலர் வீக்காக ஆரம்பிச்சிச்சு. அதனுடைய விளைவு தான் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அது கீழே இறங்குனுச்சு. ஆனால் அதே நாளில் அவருடைய அந்த டாக் அப்புறம் நிறைய ட்ரேடர்ஸுங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை ஏற்பட்டு யூஎஸ் கரன்சி ஸ்ட்ராங் ஆணுச்சு. தொடர்ச்சியாக அது ஸ்ட்ராங் ஆகிக்கொண்டே வந்துச்சு. இதுக்கு இடையில் இந்த கரன்சி மேலும் தொடர்ச்சியாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு காரணமாக அமைஞ்சது யூஎஸில் இருக்கக்கூடிய இந்த யூஎஸ் கரன்சிக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜேனட் எல்லன்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க டிசம்பர் 13 யூஎஸ்டியோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நான் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே டொனால்ட் ட்ரம்ப் நிறைய செலவுகளை அவர் அமெரிக்காவில் அதிகரிக்க போகிறதாகவும் சொல்லியிருந்தார். ஆக இந்த 2 விஷயமும் யூஎஸ் டாலரை தொடர்ச்சியாக ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருந்துச்சு. தொடர்ச்சியாக ஸ்ட்ராங்காக ஆனது இந்த இடத்துல கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிட்டு மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி தெரியுது. நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யூஎஸ்டி கரன்சி டிசம்பர் 13 வரைக்கும் மேபி இந்த ஏரியாவிலே இருக்கலாம், அல்லது இதை விட ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இது தொடர்ச்சியாக ரிவர்சல் ஆவது என்பது அப்படி நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அப்படி இந்த இடத்துல போட்டனால ஜப்பான் கவர்மெண்ட் தலைகளாக இன்டர்வென்ஷன் பண்ணாங்கன்னா, சில நேரங்களில் இன்டர்வென்ஷன் தலைகளாகவும் நடக்கும். நேராக நடந்தாக்கா மேலே போகும், தலைகளாக நடந்தாக்கா கீழே இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஜப்பான் கரன்சியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு 5000 பிப் ஏறினாலோ இறங்கினாலோ அது ஒரு ரிவர்சல் ஏற்படும், மேஜர் ரிவர்சல் நடக்கும். ஆனால் இப்போ இந்த கரன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 13000 பிப்பு மேலே போயிருக்கு. போய் ஒரு மேஜர் ரிவர்சல் நடக்கலை. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், ஜப்பானுடைய கான்செப்ட் அவங்க தங்களுடைய கரன்சியை வீக்கன் ஆக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் யூஎஸ் கரன்சி ஸ்ட்ராங்காக இருப்பதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு காரணமாக இருக்கார். ஜேனட் எலன் டிசம்பர் 3 டிசம்பர் 13 இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற போகிறோன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த அப் ட்ரெண்ட் ஒரு 80% ஆஃப் த டைம் மேலே ஏறத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூரோ யூஎஸ்டியும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் இது ரொம்ப கீழே இறங்கிருச்சு. இப்போ ஏற்கனவே நடந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா 3 இடங்களில் இந்த இடம் வந்தோடனே மேலே ஏறி இருக்குது. அப்போ இந்த இடத்துல இது மேலே ஏறுறதுக்கு தானே நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம்
ரிசர்ச் பண்ணுறவங்க பாய் பண்ணுறதுக்கு முடிவாக இருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ராங்காக இது கண்டிப்பாக மேலே ஏறும்னு சொல்ல முடியாது டிசம்பர் 13 வரைக்கும். ஆக நீங்கள் இந்த டிசம்பர் 13 வரைக்கும் உலகளாவிய நிலையில் இருக்கக்கூடிய என்னுடைய ஸ்டூடெண்ட்டுங்க இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் அவேராக இருங்க. ஏன்னா அது வரைக்கும் இது வந்து வீக்கன் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது யூரோ. ஏன்னா யூஎஸ்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஆக அப்பப்போ இந்த யூரோ நியூஸையும் யூஎஸ்டி நியூஸையும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்த்து ஆக நீங்கள் அப்பப்போ இந்த யூரோவுடைய நியூஸ் மற்றும் யூஎஸ்டியோடைய நியூஸ் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வாங்க. எந்த கரன்சியை ட்ரேட் பண்ணுறீங்களோ அது சம்மந்தமான நியூஸையும் நீங்கள் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்கன்னு இந்த வேலையில் கேட்டுக்கொள்கிறேன். இது டிசம்பர் 13 வரைக்கும் இந்த சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதை தவிர்த்து வேறு கரன்சியை நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இது நீங்கள் வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஆக உங்களுக்கு இது சம்பந்தமாக ஒரு நல்ல தெளிவான விளக்கங்கள் கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த நியூஸ் சம்மந்தமாக investing.comனு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ஃபோரெக்ஸ்க்குன்னு நீங்கள் தட்டினீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபோரெக்ஸை சூஸ் பண்ணி எந்த கரன்சியை சூஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த கரன்சியை சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ மாதிரிக்கு யூஎஸ்டி ஜேபிஒய் அது சம்பந்தமான எல்லா நியூஸும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். இதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிப்பதற்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த நியூஸையும் நீங்கள் படித்து கொண்டிருக்கணும். அதே வேளையில் ஃபோரெக்ஸ் ஃபேக்ட்ரியை நீங்கள் அப்போ கவனித்து கொண்டிருக்கணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி இந்த ஃபோரெக்ஸில் சரியான இடங்களில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் தொடர்ச்சியாக இந்த துறையில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்லிக்கொண்டு இத்தோடு முடித்துக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.